நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக தலைமை மீதான அதிருப்தி காரணமாக 20 முக்கிய நிர்வாகிகள் கட்சி தாவ முடிவெடுத்துள்ளதாக தகவல் பரவி வருகிறது. இதுகுறித்து திமுக மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: தமிழக சட்டசபை தேர்தலில் 164 வேட்பாளர்களை திமுக களமிறக்கியது. அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், கயல்விழி உள்ளிட்ட பலருக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கவில்லை. இதனால் ஏற்பட்ட அதிருப்தியில் அமைச்சர் மனோ தங்கராஜ் தாவேகாவுக்கு தாவ முடிவெடுத்து அக்கட்சியைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனாவுடன் பேச்சு நடத்தினார். இதையறிந்த திமுக தலைமை மனோ தங்கராஜை சமாதானம் செய்து அவரை தக்க வைத்தது. இருப்பினும் தேர்தல் முடிவு வெளியான பின் கட்சியில் தனது மாவட்ட செயலர் பதவியும் பறிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக மனோ தங்கராஜ் கருதுகிறார். மீண்டும் தாவேகாவுடன் பேச்சு நடத்தி வருகிறார். ஏற்கனவே சென்னை தீநகர் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதி இந்த தேர்தலிலும் சீட் கிடைக்காத அதிருப்தியில் கட்சி பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். தனது மகள் மோனிஷாவை தாவேகாவில் இணைத்துவிட்டார். அதேபோல் திருவொற்றியூர் திமுக எம்எல்ஏவான KP சங்கர் தனது தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கியதை விரும்பவில்லை. தனது அதிருப்தியை துணை முதல்வர் உதயநிதியிடமே சொல்லிவிட்டார். என்னை உருவாக்கிய திமுகவுக்காக இந்த தேர்தலில் வேலை செய்வேன், அதன்பின் நிச்சயம் இந்த கட்சியில் இருக்க மாட்டேன் என தன் ஆதரவாளர்களிடம் கூறியுள்ளார். மறைந்த திமுக பொதுச் செயலர் அன்பழகனின் பேரனான வெற்றியழகன் ஏற்கனவே கட்சியின் மீது அதிருப்தியில் இருந்ததால் மீண்டும் வில்லிவாக்கத்தில் போட்டியிட விருப்ப மனு கூட வாங்கவில்லை. தேர்தல் பணிகளிலும் ஈடுபடவில்லை. ஆம்பத்தூர் எம்எல்ஏ ஜோசப் சாமுவேல், ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி, நாமக்கல் பே. ராமலிங்கம், லால்குடியில் தொடர்ந்து 3 முறை வென்ற சவுந்தர பாண்டியன் உள்ளிட்ட பலரும் தங்களுக்கு மீண்டும் சீட் கிடைக்காத விரக்தியில் உள்ளனர். அதேபோல் திமுகவின் தென்காசி தெற்கு மாவட்ட செயலராக இருந்த சிவ பத்மநாதன் மீண்டும் மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் என்றும் ஆலங்குளத்தில் சீட் கிடைக்கும் என்றும் நம்பினார். ஆனால் இரண்டுமே நடக்காததால் இனியும் எதுவும் கிடைக்காது என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார். அவரைப் போலவே திமுகவில் பேரூர் நகர ஒன்றிய செயலராக இருக்கும் பலரும் இம்முறை எம்எல்ஏ சீட்டை எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் பசை உள்ள புதுமுகங்களுக்கு வாய்ப்பளித்த தலைமை கட்சிக்காக பல ஆண்டுகளாக உழைத்த பலரையும் கண்டுகொள்ளவில்லை. தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருந்து கட்சி தாவுவது என முக்கிய புள்ளிகள் பலரும் முடிவெடுத்துள்ளனர். இப்படி 20க்கும் மேற்பட்டோர் புதிய கட்சியின் கரைவேட்டியை கட்ட தயாராக இருக்கும் தகவல் கொடைக்கானலில் ஓய்வில் உள்ள முதல்வர் ஸ்டாலினிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டு அதிர்ந்து போன அவர் அதிருப்தியாளர்களிடம் உடனே பேசுங்கள் என அமைச்சர்கள் உட்பட மூத்த நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி பேச்சு நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் பயன் இல்லாத சூழலே நிலவுகிறது. ஒருவேளை தேர்தல் முடிவு திமுகவுக்கு சாதகமாக இல்லை என்றால் கட்சி தாவ தயாராக இருப்பவர்களின் பட்டியல் இன்னும் நீளும் வாய்ப்பு இருக்கிறது என்றனர்.